எலிஃபண்ட்ஸு, சிறுத்தை, புலின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வர ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு சம்பவம். என்னென்னா, அண்ணன் கீழே உட்காந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஸோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த vlogல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எங்கனுக்குள்ளே இருக்கோம் அப்படின்னா, வால்பாறை டு அதிராப்பள்ளி போகிற அந்த செக் போஸ்ட்டை தாண்டி தாங்க இருக்கும். இதுக்கு அங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே டென்ஸ் ஃபாரஸ்ட்டு. ஸோ வந்து எலிஃபண்ட்ஸு, சிறுத்தை, புலின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் வர ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே தான், ஒரு த்ரில்லிங்கான ஒரு ஃபாரஸ்ட்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்குள்ளே தாங்க இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். கடமட்டம் செக் போஸ்ட்லேருந்து உள்ளே போயிட்டுருக்கோங்க கரெக்டாக. ஸோ அவங்க போகும்போதே சொல்லி தான் அனுப்பி விட்டாங்க, சேஃபாக போக சொல்லி. இடையில அதாவது அனிமல்ஸ் வந்தால் கூட நிப்பாட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்ப்போம், அவங்க ஜாலியாக இருக்க போகுதுங்க. ஸோ ஃபுல் டென்ஸ் ஃபாரஸ்ட்டு. அண்ட் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு சம்பவம். என்னென்னா, நம்மளோட கோப்ரோவோட 3 பேட்டரியும் ட்ரெயின். ஸோ இது இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது தான் லாஸ்ட் பேட்டரி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வர்றதை மட்டும் நான் உங்களுக்கு ஃபுட்டேஜஸில் ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்து கம்ப்ளீட்டாக நம்மளால் வ்ளாக் பண்ண முடியுமான்னு தெரில. பட் சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது இருக்கும் போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. இடையில ஏதாவது நம்மளுக்கு அனிமல்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா செம்ம த்ரில்லிங்காக ஜாலியாக இருக்குங்க. ஆனால் ரோடுமே குட்டி தான். பட் இங்கேருந்து போனோம் அப்படின்னா, இங்கேருந்து 50 கிலோமீட்டர்ஸ் தான் அதிராப்பள்ளி வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நமக்கு இப்போ டைம் என்னாச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 2:45 ஆயிடுச்சுங்க. பைக்கு எடுத்ததுலேருந்து நம்ம எவ்வளோ ஓட்டியிருக்கோம் அப்படின்னா, நியர்லி ஒரு 210 கிலோமீட்டர்ஸ் கொடைக்கானல்லேருந்து ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருக்கோம். பெட்ரோல் போட்டதுலேருந்து 125 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிகிட்டு வந்திருக்கோங்க. ஸோ வந்து அடுத்த vlog எல்லாமே வந்து டே 2ல் இருந்தாங்க. ஒரு இதுக்கு அடுத்து அண்ணன் கீழே உட்காந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காப்புல. த்ரில்லிங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வரையும் பெருசாக அந்த மாதிரி இல்லை. பார்ப்போம் என்னென்னு. திடீர்னு நம்ம போகும்போது அனிமல்ஸ் ஏதாவது ஸ்பாட் ஆச்சுன்னா சரியான அட்வென்ச்சரஸாக இருக்குங்க. இப்போ நம்ம எங்கனுக்குள்ளே இருக்கோம்னா, கேரளா ஸ்டேட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகியாச்சு. பெரும்பரா அப்படின்ற ஒரு பிளேஸில் தாங்க இருக்கோம். ஸோ கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ தான் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் ஆச்சு உள்ளே வந்து. இங்கே மலைக்கப்பா ஃபாரஸ்ட்டோட செக் போஸ்ட்டுங்க இது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 o'clockலேருந்து 4 o'clock வரையும் தான் அலோவ் பண்ணுறாங்க. 2 வீலர்ஸு மற்ற கார்ஸ்லாம். ஸ்பெஷல் வெஹிக்கிள்ஸ் மட்டும் மார்னிங் 4 o'clockலேருந்து ஈவினிங் 6 o'clock வரையும் அலோவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ கரெக்டு தான். ஏன்னா அந்த டைமில் வந்து நார்மல் டேஸில் இந்த சைட் போனாவே வந்து பெரிய பெரிய எலிஃபெண்ட்ஸு, பெரிய பெரிய அனிமல்ஸ்லாம் வந்து ஸ்பாட் பண்ண முடியும். அது நைட் டைம் அப்படின்னும் போது ரொம்ப அது ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்குங்க. சரி பார்ப்போம் என்னென்னு. நம்மளுக்கு அட்வென்ச்சர் தானே நம்மளுக்கு கெத்து. எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்குங்க. இந்த த்ரில்லிங்காக இருக்குது, இந்த அட்வென்ச்சர் பண்ணுறது, ட்ரெக்கிங் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப இஷ்டம். ஸோ நம்ம முன்னாடி ஹைனஸ் தாங்க போயிட்டுருக்கு. ஸோ டென்ஸ் ஃபாரஸ்ட் தான், ஜாலியாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க இது. ஆக்சுவலாக இவங்க ஆல்ரெடி இந்த சைடெலாம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் இந்த சைடு ரைட் பண்ண வரும்போது கூட எலிஃபண்ட்டை தூரத்தில் ஸ்பாட் பண்ணாங்க. அதனால தான் இவங்க கொஞ்சம் ஜர்க்காக வராங்க. தூரத்தில் எல்லா விஷயத்தையும் தூரமாக பார்த்தா நல்லதுங்க. பக்கத்துலன்னு பார்க்கும்போது கொஞ்சம் இதாக தாங்க இருக்கும். லைட்டாக இடையில மழை வர மாதிரியே இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக ப்ரோ முன்னாடி. ஸோ ஃபுல்லாக 30-35லேயே தாங்க க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். டென்ஸ் ஃபாரஸ்ட். ஸோ நம்ம கொடைக்கானலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1-way சைசிங்லாம் இருக்கும்ல, ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட், அந்த மாதிரி இங்கே வந்து இது சூப்பராக இருக்குங்க. அண்ட் போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அட்வைஸ் பண்ணி தான் அனுப்புனாங்க. அண்ட் வந்து எத்தனை பைக்கு எத்தனை பேர் போகிறோம் அப்படின்றது முதல் கொண்டு நோட் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு தான் அவங்க அனுப்புனாங்க. பார்ப்போம், ரிஸ்க் எடுத்தால் தான் ஜாலியாக இருக்கும். ஸோ கைஸ், ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ராஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிருக்க போலங்க. ரோடு ரொம்ப ஈரமாக இருக்குது. அண்ட் ரொம்ப நேரமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு எந்த வண்டியும் அந்த மாதிரி தெரியல. டைம் வந்து ஜஸ்ட்டு 3 o'clock தான் ஆக போகுது. அதுக்கே இங்கே வந்து 6 o'clock ஆன மாதிரி இருக்குங்க. ரோடு ஃபுல்லாக இருட்டாக ரொம்ப ஸ்கேரியாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப நேரமாக வண்டியே எதுவுமே வரல. இந்த சைடும் வரல, இங்கிட்டு பின்னாடி நம்ம சைடுன்னு போகல. ஸோ ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு ஒயிட் கலர் கார் முன்னாடி போயிட்டுருக்கு. கரெக்டாக இப்போ நம்ம கரெக்டாக அது இடையில தாங்க இருக்கோம். ஸோ ஹெவியாக மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்குள்ளேலாம் ஈரமாக இருக்குது. ஸோ அடுத்த மழை வரவங்களாம் நம்ம போய் ரீச் ஆகிட்டோன்னா ஹாப்பிங்க. அப்படி இல்லைன்னா வேறு எதுவுமே பண்ண முடியாது. இப்போ தான் கார்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குதுங்க.
ஸோ அங்கெல்லாம் ஹெவி ரெயின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ, என்னன்னு தெரியல, போனால் தான் தெரியும். ஸோ நம்ம மழைனால வந்து ரோடு புதுசாக இருக்கனால ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிட்டபிளாக இருக்குங்க. ஸோ ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, வலுவலுன்னு இருக்கனால பிரேக் சடனாக பிடிச்சோன்னா இழுத்து விட்டுரும். சாரல் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்க ஆரம்பிக்குதுங்க. நல்லா வெயிட்டு மேலே காமிச்சிருக்கு போலங்க இந்த சைடு. ஹாய். ஸோ 3 பைக்லேயும் ஹசார்ட் ஆன் பண்ணிட்டு தாங்க போயிட்டுருக்கோம். இப்போது கரெக்டாக ரொம்ப நேரமாக வந்துட்டுருக்கோங்க. பட் இன்ன வரையும் எந்த ஒரு அனிமல்ஸும் ஸ்பாட் பண்ணல நம்ம. சார் ஏதாவது 1-2 மாட்டுச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இது மாட்டுற மாதிரி தெரியல. இவங்க 2 பேர் முன்னாடி போயிட்டு ஒரு சின்ன பையனை பின்னாடி விட்டாங்கங்க. இந்த சைடுங்க கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாமே வந்து எந்த ஒரு கடை இருக்காது, எந்த ஒரு வீடு இருக்காது, கம்ப்ளீட்டாக ஃபாரஸ்ட்டுங்க. கைஸ் இது எந்த இடம்னு சரியாக எனக்கு சொல்ல தெரில. பட் வந்து சூப்பராக இருக்குங்க. ரைட் சைட்லாம் பாருங்கள், அந்த ட்ரீஸோடு எப்படி இருக்குன்னு. ஒரு மாதிரி ஃபாகியாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த ட்ரீஸ்க்கு ரெண்டு ட்ரீஸ்க்கு இடையிலேருந்து அப்படியே ஃபாக் வருது. சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி வேறு ஏதோ ஒரு உலகத்துக்குள்ளே போயிட்டுருக்க மாதிரியே இருக்குங்க, ஜாலியாக. ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். பட் இருந்தாலும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது வேறு லெவலில் இருக்குது நிஜமாக. இப்போ தான் கொஞ்சம் நேரம் தான் வெளிச்சம் வந்துச்சு. இப்போ அதுக்குள்ளே வெளிச்சம் போயிடுச்சுங்க. ஸோ மழை வருதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஆமாங்க, மழை சரியான மழை போல். அவங்களாம் தொப்பையாக நினச்சிட்டு போனாங்க. இப்போ ஆப்போசிட்டில் போனவங்கெல்லாம் மழை வரப்போகுது, மழையில் நனைய போகிறோம் நம்ம. ஆனால் எந்த ஒரு அனிமலுமே நம்ம இன்னும் பார்க்கலைங்க. யானை இது வருதான்னு மேலேயே பார்த்துட்டு வந்துட்டு இருக்காருங்க முன்னாடி நசூர் ப்ரோ. டேங்கப்பா, இடி சரியான ஐடியா இருக்குங்க. மழை புழக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நௌஃபுல்னே மழை வெயிட் காட்ட போகுது போலயே. என்ன ப்ரோ, ஒரு அனிமல்ஸுமே காணா, எதையுமே காணா அனிமல்ஸு. ஃபுல்லா தண்ணியை மூஞ்சில் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு. ஆமா, என்னதான் ஆன்சர்னே. ஆமா, இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க, வேற எதுக்குமே போற மாதிரி இருக்குல்ல. கொடைக்கானலில் மன்னமனூர் பேரிஜம் அந்த சைட்லாம் போகும்போது, சாரி மன்னமனூருங்கிற பேரிஜம் அந்த சைட்லாம் போகும்போது வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும், குரோடு குட்டியாக. இடி நல்லா டொம்மு டொம்முன்னு இடிக்குதுங்க. ஒரு லேண்ட்மார்க் இருக்கு இல்லைங்க, இங்கே எவ்வளோ தூரம் போகணும், எவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, இந்த இடம் பேர் என்ன. ஆனால் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெட்ரோல் பங்க்குமே கிடையாது. இங்கேருந்து வர வண்டி எல்லாமே நல்லா நனைஞ்சு தாங்க வந்துட்டுருக்கு. லைட்டாக கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆனால் மழை வந்துருமோன்னு தாங்க பயம், மற்றபடி வேறு எதுக்கும் கூட பயம் இல்லை. மழை வந்துருச்சுன்னா திரும்ப நிப்பாட்டி நம்ம எடுத்து வச்சுட்ருக்கணும், அது ஒன்று தான் யோசித்தேன் நான். ஸோ டைம் என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 3:15 ஆச்சு. கரெக்டாக அந்த பைக் எடுத்ததுலேருந்து 140 கிலோமீட்டர்ஸ், அதாவது பெட்ரோல் போட்டதுலேருந்து 140 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிகிட்டு வந்துட்டோம். அண்ட் நம்ம பைக் எடுத்ததுலேருந்து எவ்வளோ ஓட்டிகிட்டு வந்திருக்கோன்னா நியர்லி ஒரு 223 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிகிட்டு வந்தாச்சுங்க. ஸோ லைட்டாக கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. கொஞ்சம் பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு. ஸோ மழை மட்டும் வராமல் இருந்தால் போதும். ஏன்னா பேண்ட் வேறு ஒன்றே தான் கொண்டு வந்திருக்கேன், போடுறதுக்கும் பேண்ட் இல்லை வேறு. அதனால் கொஞ்சம் யோசனையாக தாங்க இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ போனோடனே அதிராப்பள்ளியில் போயிட்டு நம்ம ரூம் எடுத்து தங்குற மாதிரி தாங்க இருக்கும். ஸோ வெளியே போகிற மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு.
ஸோ பொறுமையாக தாங்க போயிட்டுருக்கோம். 37, 40, 50லேயே தான் போயிட்டுருக்கோம் நம்ம. அவ்வளோதான். அந்த வண்டிக்கு பின்னாடி போனோன்னா ஃபுல்லாக நம்ம அழுக்கு தண்ணியில் நனைஞ்சிட்டு தாங்க போவோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இதாகிருச்சு, ஒரு மாதிரி அழுக்கு தண்ணியாக போட்டு ஒரு மாதிரி புள்ளி புள்ளி ஆயிடுச்சுங்க. டேமுங்க ரைட் சைடு கீழே ஃபுல்லாக. ஆ ஓகே 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 ஓகே. என்னதுண்ணே? ஒன்றும் தெரியல பெருசாக. ஆனால் சரியான மழை பெஞ்சிருக்குங்க ஃபுல்லாக இங்கே. தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த டேமு? ஸோ சரியான மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல் மழை. இதோ முன்னாடி போனவங்களாம் இங்கே நின்றுட்டுருக்காங்க. அநேகமாக இங்கே தான் நிப்பாட்டி பார்க்குறதோ. ஆமாம் கைஸ். சரியான வியூவா இருக்கே. எங்கப்போ பயங்கரமா இருக்குங்க. என்னது ப்ரோ? என்னது? என்ன ப்ரோ யானை உருவீங்க, புலி உருவீங்க, ஒன்றையும் காணா? மழை பெஞ்சா ஒன்றும் வராது. வெயில் அடிச்சு இவ்வளோ வண்டி வருதுல்ல, வராது அதெல்லாம். என்ன ப்ரோ உன்னை நம்பி நான் என்னென்னமோ நினச்சி பில்டப் போட்டு வீடியோவில். போங்க போங்க, நிற்காதீங்க போங்க. ப்ரோ ஒரு குடும்பமே அங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்கு. இதுதான் நம்ம அங்கேயே பார்த்துருவோமே ப்ரோ. இங்கே பாருங்க, அதே தானே நம்ம கீழே பார்த்தோம்ல தானே. அதிராப்பள்ளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 38 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. டைம் வந்து 3:33 ஆச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே இந்த லேக் வியூவில் இருந்துட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டோங்க. ஸோ வந்து இப்போ வந்து கொஞ்சம் நல்லா வெறிச்சிருச்சு, மழை இல்லை. பட் போகிற வழியில் எப்படின்னு தெரியலங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய அனிமல்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஃபார்ச்சுனேட் எவ்வளோ ஸ்பீடாக வராங்க பாருங்க. அனிமல்ஸ் பார்க்கலான்னு தான் நினச்சோம். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் இந்த ஒரே ஒரு மங்கி மட்டும் தான் பார்க்க முடிச்சு. அதுக்கடுத்து வேறு எதுவுமே நம்ம கண்ணில் வந்து ஸ்பாட் ஆகலை. நம்ம அப்படியே பொறுமையாக போவோம். பட் கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா ஜிலு ஜிலுன்னு தாங்க இருக்குது. ஸோ கையில் இருந்து அந்த இதெல்லாம் கழட்டிட்டாங்க. ஏன்னா வந்து இதுக்கப்புறம் வந்து வெயிலெலாம் வராது, அதனால் டேன் ஆக சான்ஸே இல்லை. அதனால் நம்ம அப்படியே போட்டு போயிடலாங்க. பட் இன்னொன்று என்னென்னா பயங்கர ஸ்லோப்பாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் வலிக்கலாம் வேறு விடும். ப்ரோ யானை வரும்னு போட்டிருக்காங்க ப்ரோ. ஐயோ யானை சானியா? இங்கே தான் யானை இருக்குமாமாங்க. ஸ்பாட் ஆச்சான்னு பார்ப்போம். ஸோ அந்த மவுண்டனே வந்து பார்த்திங்கன்னா யானையோட தலை மாதிரி தாங்க இருக்குது. கைஸ் டைம் 3:42 ஆயிடுச்சுங்க. அந்த ஒரு ஃப்ராகோட அந்த சவுண்டு இருக்குல்ல, அது அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்குங்க எனக்கு ரொம்ப நேரமாக. நிறையா ஃப்ராக்ஸ் இருக்குது போல் இந்த சைடு. அண்ட் போக போக வந்து பெருசாக அந்தளவுக்கு அட்வென்ச்சரஸாக எல்லாம் இல்லை, கொஞ்சம் பயம் இல்லாமல் தான் இருக்குது. பட்டு என்னன்னு தெரியலங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு முன்னாடி வந்து 2 பைக், நம்ம பைக் 2, முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு 2 பைக் போயிட்டுருக்குங்க. அதனால பிரச்சனை இல்லை, எல்லாம் ஒரு டீமாக தான் போயிட்டுருக்கோம் வைங்களேன். இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்க்கு தாங்க. அண்ட் வந்து கோப்ரோவோட பேட்ரி வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. ஒரு வேளை நான் இந்த vlog வந்து என்னால் கம்ப்ளீட் எடுத்துகிட்டு போக முடியலன்னா இதோட நான் வீடியோ வென் பண்ணிக்கிறேங்க. கைஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4 o'clock ஆயிடுச்சுங்க. நியர்லி 4 o'clock ஆயிடுச்சு. இப்போ நம்ம எங்கனுக்குள்ளே போயிட்டுருக்கோம் அப்படின்னா இன்னும் அதே ஃபாரஸ்ட் ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து இன்னொரு 20 கிலோமீட்டர்ஸில் வந்து நம்ம அதிராப்பள்ளி ரீச் ஆயிடுவோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் என்னன்னு தெரில, இன்னும் எந்த ஒரு போர்டும் பார்க்கல நான். வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ வந்து நல்லாவே வெயில் அடிக்குது. அவசரப்பட்டு நான் வேறு அந்த கையில் அந்த இது எல்லாத்தையும் கழட்டிட்டேங்க. பரவாயில்ல, அந்தளவுக்கு டேன் ஆகிற அளவுக்கு இது ஒன்றும் இப்போ இது இல்லை, அந்தளவுக்கு பெரிய வெயிலெலாம் இல்லைங்க. யானையோட சாணி தாங்க இதெல்லாம் கன்ஃபார்ம். தங்கிருன்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் வந்து மழை டைமில் வராது ப்ரோ அப்படின்னாங்க. இப்போ வெயில் அடிக்குது, வருதான்னு பார்ப்போம் என்னன்னு.
ஸோ இன்னும் வந்து சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னே தெரிலங்க. கம்மியாக தான் இருக்குது, ஒரு 30 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓடுங்கப்பா எப்படி வரானுங்க. இப்போ வந்து இங்கனக்குள்ளே ஏதோ ஒரு ஆறு ஓடிட்டு இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ப்ரோ இது என்ன ஆறு ப்ரோ? எங்கிட்ட இருந்து வருது இது? இதுதான் அந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸில் விழுகிற தண்ணியா? நீங்களே சொல்லிட்டீங்க, இனி நான் என்னத்த சொல்றது? ப்ரோ என்ன ப்ரோ இப்போயே போயிடலாமா? என்ன ப்ரோ இப்போயே போயிடலாமா? இப்போயே ஃபால்ஸ் போயிடுவோமா? ஃபால்ஸ்க்கு போய் குளிக்கிறதா வேலை. போயிட்டு ரூம் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு ரூமை பார்த்து ரூம் எடுக்கணும். 2 குரூப்பாக புரிஞ்சு நம்ம போய் ரூம் எடுக்கணும். வந்தாச்சா பக்கத்தில்? ஏன் ப்ரோ வந்தாச்சா? அப்படிங்கப்போ இப்படி இருக்கு பாருங்க தண்ணி. ஃபஸ்ட்டு ஒரு இதை கண்டுபிடிச்சாச்சுங்க. இங்கே பாருங்க, இதை தான் நம்ம அங்கே மேலேருந்து பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இது 2 சைடு கொம்பு இருக்குது. கொம்புக்கு நடுவில் வந்து ஒரு மாதிரி எல்லோ கலரில் இருக்குங்க. இது அனிமல்ஸை பார்த்தாச்சுல. அனிமல் அனிமல் ப்ரோ இதை தான் நம்ம மேலேருந்து பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஆமாம் ப்ரோ, ஒரு மாதிரி கோல்டு கலரில் இருக்கு பாரு நெத்தி. நான் என்னோட கேஷுவலாக நடந்து வருதுன்னு பார்த்தேன். ஆக்சுவலாக நான் அந்த டைமில் vlog கேமரா ஆன்ல இல்லையா, சரி பார்த்ததுக்கப்புறம் தான் சரி ஷூட் பண்ணலான்னு தோணுச்சு. அதாங்க உங்கள்கிட்ட கண்டினியூ பண்ணேன் நான். அடேங்கப்பா டைம் வந்து கரெக்டாக 4:20 ஆயிடுச்சுங்க. ஓய் அடிச்சு ஏற்றிடுவார் போலயே. செக் போஸ்ட் கிட்டே வந்தாச்சுங்க. நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய வீடெல்லாம் இருக்குது. வீடெல்லாம் இருந்தாவே வந்து கண்டிப்பாக இங்கே செக் போஸ்ட் இருக்குங்க. ஸோ இது ஃபாரஸ்ட் ஸ்டேஷன் இங்கே எனக்குள்ளே. அண்ட் பின்னாடி பிளாஸ்டிக் கவர் வேறு சடச்சடன்னு ஆடிக்கிட்டு இருக்குங்க. ஸோ இப்போ நம்மளோட அடுத்த பிளான் என்னென்னா, ரூமில் போய் லக்கேஜெலாம் வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து குளிக்கிறது கிளம்புறதாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஒரு பெரிய தலைவலினா, இது இல்லை, சார்ஜ் இல்லை. கோப்ரோ பேட்டரி 3மே ட்ரை. ஸோ வீட்டில் சார்ஜ் போட்டு விட்டு யாரோட ஃபோன்லேயாவது நம்ம ஆக்சஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பார்ப்போங்க என்னன்னு. வளச்சல் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு போயிருவோமா? எங்கே ப்ரோ வளச்சல் வாட்டர் ஃபால்ஸும்? என்ன ப்ரோ ஃப்ரண்ட்டில் போக சொல்கிறாரு? தெரிலைங்க, நம்ம வெளியே போகணுமோ கைஸ்? அட்லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைம் 5 o'clock ஆயிடுச்சு. அதிரப்பள்ளி அந்த டென்ஸ் ஃபாரஸ்ட்லேருந்து வெளியே வந்தாச்சுங்க. செக் போஸ்ட்டில் நிற்கிறோம். இப்போ அந்த ஸ்லிப்பை போய் காமிச்சு நம்ம எல்லாம் கரெக்டாக இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு தாங்க அனுப்புவாங்க இங்கேருந்து. ஸோ வளச்சல் வாட்டர் ஃபால்ஸ் இங்கேருந்து பக்கம் தாங்க. எங்கனக்குள்ளே இருக்குது வளச்சல்? ஆமாம் பக்கத்தில் தான் இருக்கோ. நாளைக்கு சும்மா அது கூட வந்துக்கலாம்யா. முதல்ல ரூமை போடுவோம்யா. நாளைக்கு சும்மா. ஸோ கைஸ் அட்லாஸ்ட் வந்து 5 ஆயிடுச்சுங்க டைமு. ஸோ வந்து அந்த வளச்சல் வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்து இப்போ போக முடியாதாம்மா. ஸோ 5 o'clock ஆயிடுச்சு, க்ளோஸ் பண்ண போகிறோம் ப்ரோ. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் வர முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ நேராக போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரூம் எடுத்துகிட்டு லக்கேஜெலாம் ஹால் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதாங்க நம்மளோட அடுத்த பிளானு. ஸோ இதுக்கு அடுத்து அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் போவான்னு தெரில, போனால் நான் vlog பண்ணுறேன். ஸோ வந்து கம்ப்ளீட் டயர்டுங்க. கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 250 kilometers கிட்ட கவர் பண்ணிட்டு வந்துட்டோம் நம்ம கொடைக்கானல்லேருந்து. அதனால வந்து இந்த vlog நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சேனல் புதுசாக வந்து எல்லோரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. அண்ட் வந்து நம்மளோட ட்ரக்காரிஸை வந்து நோஃபுல் தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அண்டு நம்ம வந்து ஹைனஸ் ஓட்டிகிட்டு இருக்கோம். பின்னாடி நோஃபுல் ப்ரோவோட பைக்கை நசூர் ப்ரோ ஓட்டிகிட்டு இருக்காருங்க. ஸோ ஜாலியாக அப்படியே மாற்றி ஓட்டிகிட்டு இருக்கோம்.
ஸோ யா என்ஜாய்மெண்ட் ஜாலியாக தாங்க போய்ட்டுருக்கு. பட் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பெருசாக எதுவும் நடக்கலை. பெருசாக அனிமல்ஸில் எதுவும் இல்லைங்க. நான் சரி யானை ஏதாவது வரும்னு பார்த்தேன், யானை எதையுமே காணோம். அதனால் கொஞ்சம் த்ரில்லிங்காக தாங்க இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சுன்னா அந்த வ்ளாக் உங்களுக்கு போடுறேன். ஸோ வந்து கம்ப்ளீட்டாக 3 பேட்டரி மீட்டர் இதுவுமே எப்போ சாகும்னு தெரில. ஸோ அதனால் இந்த வ்ளாக் நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ யா நான் இருக்க இடத்துல சேஃபாக இருக்கேன், நீங்கள் இருக்க இடத்துல சேஃபாக இருங்க. நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குற வரையும் டாடா பை டேக் கேர். இந்த கேரளா அதிராப்பள்ளி சீரீஸை உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. உங்களோட சப்போர்ட்டில் தான் அடுத்தடுத்துன்னு ரைட் போகிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வ்ளாக் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். பாய் பாய்ங்க, டேக் கேர்.